ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை நீங்கள் கேட்க, உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேச தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த அனுக்கிரகம். ஒவ்வொரு நாளும் பல கூடுகை. நேற்று வரை, இன்றைக்கு மே மாதம் 1 தேதி, நேற்று வரை ஏலகிரியில் ஒரு ஊழியர் கூடுகை, கணவன் மனைவிகளுக்காக ஒரு 5 செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டு இரக்கம் பாராட்டினார். இதற்கு முந்தின வாரத்திலே துறையூர் என்ற இடத்துல ஒரு சபையின் 36வது வருட கன்வென்ஷன், அதுல ஒரு 6 செய்திகளை பேச ஆண்டு உதவி செய்தார். தொடர்ந்து பிரயாணங்கள், இதற்கு விளம்பரத்துக்காக சொல்லப்படுவதில்லை, எங்களின் ஜெபத்திலே தாங்க அன்பா கேட்கிறோம். ஒரு நாளும் தொலைதூர பிரயாணங்கள், ஒரு நாளும் இதை பேசி முடித்த பிறகு இன்றைக்கு 1 தேதி காலை ஆராதனை, அதை முடித்து உங்களோட நான் பேசுகிறேன். இதை முடித்து இன்னொரு கூட்டம், உடைய திருச்சபையை சார்ந்த கும்பகோணத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நாளை அவருடைய நன்றி சொல்லும் ஆராதனை, அதற்கு செல்ல வேண்டும் இரவு. எனவே தொடர் பிரயாணங்களிலே உங்கள் ஜபங்கள் அதிகமாய் நாடுகிறோம். அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் உங்கள் ஜபங்கள், உங்கள் ஜபத்தை அதிகமாய் நாடி இருக்கிறோம். நல்ல சுகம், நல்ல பலன், ஆண்டவருக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்ய நல்ல பலனை தேவன் தரும்படியாக ஜபத்திற்காக இத்தனை காரியங்களை சொல்லுகிறேன், விளம்பரங்களுக்காக அல்ல. அது தேவையில்லாதது, அது யாருக்கும் பயன்படாது. எனவே இணை வரும்போது, ஒருவேளை இந்த செய்திகளால் நீங்கள் ஆசிரிக்கப்படும் போது எங்களை ஜபத்தில் நினைவு கூறுங்கள். தொடர்ந்து இன்னும் ஆழமான சத்தியங்கள், அவனுடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் இரக்கம் செய்வாராக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டம். இந்த அநேகர் அது ஒரு ஓட்டம் என்று சொல்லிவிட அது ஒரு பயிற்சி. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரங்களை உடைய பூரண புருஷருக்கே விளங்கும். இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எக்ஸசைஸ். ஒரு நாளும் ஒரு புதிய பயிற்சி, ஒரு புதிய முயற்சி. அந்த பயிற்சியும் முயற்சியும் இல்லை என்றால் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. இந்த வியாபாரிகள் கூட பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அவர்கள் கையாளுகிறார்கள். பழைய ப்ராடக்ட் தான். அந்த காலத்தில் நாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாம் பயன்படுத்திய அதே பொருட்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பரிணாமத்தோடு, ஒரு புதிய யுக்தியோடு, ஒரு புதிய விளம்பரத்தோடு வருகிறது. அன்றைக்கு நாம் பயன்படுத்தின அதே பொருட்கள் தான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு நம்ம என்ன சின்ன வயசுல பயன்படுத்தினோமோ, அது ஒரு சோப்பா இருக்கலாம், ஒரு பல்பொடியா இருக்கலாம், ஆனால் அதையே இன்னைக்கு ஒரு புதிய பரிணாமத்தில் மக்களுக்கு கொடுக்கிற மக்கள் ஏராளம். ஒரு பிஸ்கெட் கூட அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய பரிணாமத்தை கையாளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட எவ்ரிடே we have to approach new approaches. ஒரு நாளும் ஒரு புதிய பரிணாமங்கள். அதே வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் திருமறை சொல்கிறது, நீங்கள் வளரும்படியாய். ஓட்டம் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. நாளும் செய்தி என்னவென்றால், த கிறிஸ்டியன் ரன்னிங், ஒரு கிறிஸ்தவ ஓட்டம். அது முதலாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, இட் இஸ் a determination. அது ஒரு தீர்மானம். ஓட வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். அதாவது தீர்மானம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. யூ மஸ்ட் ஹேவ் a determination, ஒரு தீர்மானம். பொருள் சொல்கிறான், நான் ஒன்றை தீர்மானிக்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒன்று செய்கிறேன். ஐ டூ ஒன் திங். இன்றைக்கு மக்களுக்கு அந்த செய்ய வேணும் என்கிற அந்த உணர்வே இல்லை. மிகுந்த துக்கமானது. ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து, அடுத்து முன்னானவைகளை நாடி. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், there must be a holy determination. ஒரு பரிசுத்த தீர்மானம் தேவை. திருச்சபையில பலருக்கு தீர்மானமே இல்லை. ஏதோ செல்ல வேண்டும், ஏதோ பாட வேண்டும், ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி.
பாதி பிரசங்கத்துல, பாதி ஆராதனையில, அதுவும் செய்து முடிப்பதற்கு முன்பாக எழுந்து போவது இல்லை அன்பர்களே. யூ மஸ்ட் ஹேவ் a holy determination, ஒரு பரிசுத்த தீர்மானம். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும். கவனிங்கள், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை சங்கீதம் 99:3-2. அவர் யார் என்றால், சங்கீதம் 99:3-2 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவர் பெரியவர், இரண்டாவது உயர்ந்தவர், மூன்றாவது பயங்கரமானவர், நான்காவது பரிசுத்தம் உள்ளவர். You must have that kind of high attitude. அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இயேசுவுக்காக ஓட முடியாது. இந்த செய்தி தலைப்பு என்னவென்றால் ரன்னிங் ஃபார் ஜீசஸ். இந்த செய்தியை பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறேன். இது ஊடகத்தில் சற்று வித்தியாசமானது. ரன்னிங் ஃபார் ஜீசஸ், ரன்னிங் டு ஜீசஸ். இயேசுவுக்காய் ஓடுவது, இயேசுவோடு ஓடுவது, இயேசுவை நோக்கி ஓடுவது. ரன்னிங் ஃபார் இயேசுவுக்காக, ரன் டு இயேசுவை நோக்கி, ரன் வித் இயேசுவோடு கூட. அந்த ஓட்டம் ஓட வேண்டுமானால் யூ மஸ்ட் ஹேவ் அன் கிளியர் கான்செப்ட். சரியான ஒரு விளக்கம் தேவை, சரியான புரிந்து கொள்ளல் தேவை. புரிந்து கொள்ளல் இல்லாமல் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அநேகருக்கு அவர் சுகமளிக்கிறவர், சாப்பாடு போடுறவர், மகிழ்ச்சி கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர் இல்லை, அதிலும் மேலானவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 99:1, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். இரண்டாவது அவர் கேர்பின்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர். மூன்றாவது பெரியவர், நான்காவது உயர்ந்தவர், ஐந்தாவது பயங்கரமானவர், ஆறாவது பரிசுத்தம் உள்ளவர். சொல்ற யோசித்து பாருங்கள். இஸ் அவர் காட். இன்னைக்கு எல்லாம் பல தெய்வங்களை ஆராதிக்கிற நம்ம தேசத்துல they cannot identify, அந்த அவர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது இவர் யார் என்பது. நம்முடைய வேதம் சொல்லுகிறது அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், வீற்றிருக்கிறவர் சிங்காசனத்திலே, பெரியவர், உயர்ந்தவர், பயங்கரமானவர், பரிசுத்தம் உள்ளவர். 4ஆம் வசனம் நீதியிலே பிரியப்படுகிறவர். 4ஆம் வசனம் நியாயம் உள்ளவர், நீதி செய்கிறவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவரை பணியுங்கள். Why you have to run toward Jesus? ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது நான் அவரை பணிந்து கொள்ளுவேன், நான் அவரை பணிந்து கொள்ளுவேன். அவரை பணிந்து கொள்ள வேண்டுமானால் அன்பானவர்களே, அதுல அந்த வசனம் போட்டது 9ஆம் வசனம், 5ஆம் வசனம் அவர் பாதப்படியிலே நான் பணிவேன். ஆங்கில வேதத்துல I will run towards Jesus. என்ற முதல் குறிப்பு have a holy determination. இரண்டாவது குறிப்பு அன்பானவர்களே, அவரோடு கூட இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அவரோடு கூட இருக்கிற நெருக்க பர்சனல் இன்ட்ராக்ஷன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்னை இழுத்து கொள்ளும் உனக்கு பின்னே ஓடி வருவேன். ஒரு கவனிங்க, இஸ் a personal attraction. நீங்க பாருங்க, ஒருத்தர் பின்னால ஓடணும்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அந்த அட்ராக்ஷன் இல்லைன்னா ஓட முடியாது. திரும்ப சொல்ல பர்சனல் அட்ராக்ஷன் டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி. அந்த வார்த்தை சொல்கிறது என்னை இழுத்து கொள்ளும் உனக்கு பின்னே ஓடி வருவேன். இப்படி சொன்னா புரியும். Are you attracted by Jesus? இயேசுவால் நீங்கள் கவர்ந்து கொள்ளப்பட்டீங்களா? பக்தன் பாடுறார், கவர்ச்சி நாயகன், கண்களில் நிறைந்தவர். இன்னைக்கு அன்பானவர்களே, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். என்னை இழுத்து கொள்ளும் உனக்கு பின்னே ஓடி. அப்படியானால் அந்த தேவனோடு, அந்த தேவனை சரியான புரிந்து கொள்ளுதல். ஆரம்பத்தில் சொன்னேன், பரிசுத்தர், நீதி உள்ளவர், பயங்கரமானவர், உன்னதமானவர், உயரமானவர். சொல்லுகிறார் அந்த if you want to run to Jesus, you must be attracted by Jesus. இன்றைக்கு அந்த தேவனால் கவர்ச்சிக்கப்படவில்லை என்றால் you are not attracted. இன்னைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று. சபைக்கு வர பாதி பேர் பேரளவுக்கு ஏதோ கடமைக்காக ஒரு ஊழியர் கேட்பார்,
இல்லை என்றால் அந்த வாரம் நல்லா இருக்காது, அந்த வாரம் துக்கமா இருக்கும், வியாபாரம் இருக்காது, தொழில் இருக்காது. எனவே தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக திருச்சபைக்கு வருகிறார்கள். நோ, யூ மஸ்ட் பி அட்ராக்டட் பை காட். அளவிட்டால் அவரால் நீ இழுத்து கொள்ளப்பட வேண்டும். நீ உலகம் பாருங்க, யாரையும் அட்ராக்ட் பண்ணது. ஒரு திரைப்பட நடிகர் நான் பார்த்துருப்போம் ஊடகத்துல, என்ன கூட்டம், என்ன கூட்டம் அவர் தொடுவதற்கு, பார்ப்பதற்கு ஆச்சரியமா இல்லை. ஆனால் இவரை தொட முடியும், இவரை பார்க்க முடியும். அதை சொல்ல என்னை இழுத்து கொள்ளும். அதாவது உனக்கு பின்னே, அன்பானது பிள்ளையே, நீ யாருக்கு பின்ன ஓடுறீங்க? whom you are run for. யாருக்காக ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? இயேசுக்காக ஓடுங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்க பின்னே ஓடி வருவோம். நீங்க உலகத்துக்கு பின்னே, கவர்ச்சிக்கு பின்னே, பணத்துக்கு பின்னே, அரசியலுக்கு பின்னே, நடிகனுக்கு பின்னே, நடிகைகளுக்கு பின்னே. பாருங்க, இந்த கிரிக்கெட் அது ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பம். ரன் ஆஃப்டர் ஜீசஸ். இயேசுக்கு பின்னால ஓடுங்க. அப்படி ஓடும்போது வாழ்க்கை சிறப்பா இருக்கும். Number one, you must have a holy determination. Number two, you must have a personal attraction. தனிப்பட்ட ஒரு உறவு. நீ அநேகருடைய காரியங்கள்ல அப்பா ஜெபிக்கிறார், அம்மா ஜெபிக்கிறாங்க, ஆனா பிள்ளை ஜெபிக்கிறது இல்லை. அது அர்த்தமற்றது. திரும்ப சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் ஹேவ் இன்வால்வ்மெண்ட், தேவனோடு கூட ஒரு சரியான புரிந்துகொள் இல்லை என்றால், தேவனை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால், உன் வாழ்க்கை இன்வால்வ்மெண்ட் இருக்காது, ஒரு அர்ப்பணமே இருக்காது. திரும்ப சொல்கிறேன், பி என்லைட்மெண்ட், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் இருந்தால் அன்பானுடைய வாழ்க்கையில அர்ப்பணம் இருக்கும். ஆண்டவருக்காக ஓட வேண்டும். நம்பர் ஒன், யூ மஸ்ட் ஹேவ் எ டிட்டர்மினேஷன். ஓட வேண்டும். என்னுடைய 17 வயதில தீர்மானித்தேன், இயேசுக்காக ஓட வேண்டும். நிறைய கேள்விகள் தான், சந்தேகங்கள் தான், இலக்கரிப்பு தான், ஏமாற்றங்கள் தான், விமர்சனங்கள் தான், பல விதமான ஏவுகணைகள் தான் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. But still, there must be determination. ஏன் தெரியுமா? I have been attracted. அந்த ஆண்டவர் என்னை கவர்ந்து கொண்டார். பக்தன் பாடி, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்துடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அந்த அறைக்குள்ள போயிட்டாலே ஒரு ஆசீர்வாதம் தான். மூன்றாவது, இயேசுக்காய் ஓட வேண்டுமானால் அன்பான கர்த்தர் பிள்ளையே, there is a divine encouragement those who run. ஓடுகிற மக்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வார்த்தை கவனியுங்கள். ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள், வேதம் சொல்கிறது, புதுபலன் அடைவார்கள். இரண்டாவது, கழுகளைப் போல செட்டைகளை அடிப்பார்கள், எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஒரு விரக்தி, ஒரு பிரச்சனை, ஒரு சோர்வு, ஏதாவது ஒரு வார்த்தை. காலம் முழுவதும் பலரை பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய பாடுகள். ஆனால் ஒரு புது பலன், இந்த வார்த்தை பல முறை நீங்கள் படித்திருக்கலாம். ஆண்டவர் நீ சொல்கிறார், you will get a new strength when you run for God, when you run for Jesus, when you run with God. ஆண்டவர் ஓடும்போது திருமை சொல்கிறது புது பலன். அடுத்த வார்த்தை, கழுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடிப்பீர்கள். அப்படி இன்னொரு வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லப்பட்டது நோ வேரி. ஸோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் இளைப்படையார்கள். நிறைய பேர் இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் பீப்புள் தே ஆர் டிஸ்பரேட், டிசோலேட், ஒரு மாதிரி இளைப்படைந்து விடுகிறார்கள். அது எல்லாருக்கும் நடக்கிற உண்மைதான். இவர் ரன் வித் ரியல் த ரியல் என்தூசியாசம், அந்த உண்மையான உத்வேகம். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தீர்மானம், த டிட்டர்மினேஷன். ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக என்ன வந்தால் பாட்டெல்லாம் பாடலாம், என்ன வந்தாலும் எது வந்தாலும். ஆனால் வரும்போது தான் we are stagnated. நாம் அப்படியே நின்று விடுகிறோம், தடைபட்டு விடுகிறோம், முடியவில்லை. ஏதோ ஒன்று. என்னவன் பவுல் சொல்கிறான், உங்களை தடை செய்தவன் யார்? என்று தெரிந்த பலர் நன்றாய் ஓடினார்கள். ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டாங்க, ஒரு பதவி,
டாக்டர் ஆகிட்டார், பிஷப் ஆகிட்டார், ஏதோ ஒரு சினாட்ல ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க. தட்ஸ் ஆல், ஃபினிஷ், நெவர். அது வேண்டாம். அன்னைக்கு பாருங்க, இந்த பொறுப்புகளுக்காகவே நிறைய சினாடு இன்னைக்கு. அது ஒரு பெரிய பெருமை. நான் அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அங்கிருப்பேனா? ஆண்டோருக்கா ஓடும்போது நோ டயர்ட், ஆண்டோருக்கா ஓடும்போது நோ வேரி. அதில் அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் இளைப்பு அடையார்கள். இன்னைக்கு ஒரு உண்மை அன்பானவர்களே, தொடர் பிரயாணங்கள், தொடர் ஊழியங்கள், தொடர்ச்சி செய்திகள், ஏதோ ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயம் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன, ஆண்டவருக்காக ஓடும்போது நோ டயர்ட், நோ வேரினஸ். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். அந்த வாசகத்தை இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 2 வார்த்தை சொல்கிறேன். நம்பர் 1, இயேசுக்காய் ஓடும்போது நியூ ஸ்ட்ரென்த். எத்தனையோ பேரை பார்க்கிறேன், என்னோட வயதிலே மூத்தவர்கள், என்னோட வயதிலே அதிகமான பலவீனங்கள் உள்ளவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவளை பார்க்கும்போது பெரிய பிரமிப்பு. ஏன் தெரியுமா? when you run for Jesus, you'll get a new strength. உங்க பழைய பலவீனத்தையே சொல்லாதீங்க, பழைய சுகவீனத்தையே சொல்லாதீங்க, பழைய வேதனையிலே சொல்லாதீங்க, அந்த இல்லாமையே சொல்லாதீங்க. யூ வில் கெட் a new strength. அடைவீர்கள். அந்த வார்த்தை அடைந்து, யூ வில் கெட் இட். நீங்க வேணா ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யூ வில் கெட் இட், யூ வில் அச்சீவ். 2வது, எழும்புவீர்கள். நிச்சயம் எழும்புவீங்க. ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, அந்த உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து, உங்களுடைய இயலாமிலிருந்து God will raise you. எழும்புவீர்கள். அடுத்த வார்த்தை இளைப்பு அடையார்கள். அது ஒரு அழகான வார்த்தை, ஓடினாலும். கவனிங்க, சும்மா இருந்தா இளைப்பு வரும், ஓடினா இளைப்பே வராது. இது என்னுடைய அனுபவம் கூட, என்னோட பல பசுத்துவான்களின் அனுபவங்கள். ஓடினாலும் இளைப்பே இல்லை. அடுத்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிறது, நடந்தாலும் சோர்வு இல்லை. நீ தொட்ட ஒரு வார்த்தை, இயேசுக்காய் ஓடும்போது புதுபலன், இயேசுக்காய் ஓடும்போது எழும்புவாய், இயேசுக்காய் ஓடும்போது இளைப்பு இல்லை, இயேசுக்காய் ஓடும்போது சோர்வு இல்லை. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், there is an encouragement in the race. அந்த ஓட்டத்திலே அவர் உன்னை உதவி செய்கிறார். பக்தன் பாடினது போல, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. உங்களோட நீங்கள் தனிமையா இல்லை, உங்களோடு ஒருத்தர் வருகிறார். He always run with you, he always accompany with you. உங்களோடு கூட அவர் வந்து கொண்டே இருக்கிறார். 4வது குறிப்பு, அன்பானவர்களே, அந்த ஓட்டத்தில் முக்கியமான தேவை பொறுமை. நிறைய பேருக்கு இந்த பொறுமை இல்லை. அவர் ஓடுகிறார், இவர் ஓடுகிறார், அவர் பெரிய ஆளாயிட்டா, இவர் பெரிய ஆளாயிட்ட. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்கள், வித் பேஷன்ஸ். எத்தனை பேரை பண்ணணும்? பொறுமையோடு ஓட கடவர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, ஒருவேளை எதிர்பார்த்து ஒன்று நடக்காம போயிடலாம், எதிர்பார்த்த ஒன்று கைகூடா போயிருக்கலாம், பட் பி பேஷண்ட். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஓட்டத்தில் பொறுமையோடு. டோன்ட் லுக் அரவுண்ட். அவர் பார்க்காதீங்க, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், இவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அவர் வீடு வாங்கிட்டார், அவர் கார் வாங்கிட்டார், டசன்ட் மேட்டர். உங்கள் ஓட்டத்திலே நீங்களும் ஆண்டவரும். உங்கள் ஓட்டத்திலே உங்கள் ஃபோக்கஸ் அவர் மட்டும்தான். அன்பானவர்களே, எனவேதான் அந்த வாசல், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். உங்கள் ஃபோக்கஸ் அவரை தான் இருக்கணும். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை தான், அவரை ஃபோக்கஸ் பண்ணுறது, இவரை ஃபோக்கஸ் பண்ணுறது. ப்ளீஸ், இந்த பூமியில் யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டிசப்பாயிண்டட். இன்னைக்கு திருச்சபையில் எல்லாம் இந்த சபைக்கு போகிறவங்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிரபலங்களுக்கெல்லாம் ரசிகர் கூட்டம். அவர் எங்கு போனால், எங்கு பேசினாலும் இவங்க போயிடுவாங்க. அது பைத்தியமா? அது ஒன்றுமே எனக்கு புரியல. போங்க, அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். அவர் பேசினா அங்கே போயிடுவாங்க. இவங்க எந்த தூரம் பேசினாலும். ஒரு காலத்தில் அரசியல் கூட்டங்களுக்கு நான் போவேன், அவனை அறிவதற்கு முன்பாக. அவர் பேசினால், இவர் பேசினால், இவர் பேசினால், அவர் 12 மணிக்கு பேசுவார். அது வரைக்கும் அங்கே இருப்பேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை சந்தித்தேனோ, அவர் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களை எது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது.
ஏதோ ஒன்று சூழ்ந்திருக்கிறது. உலகம், திரைப்படம், அரசியல், ஏதோ ஒன்று, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ஏதோ ஒன்று சூழ்ந்திருக்கிறது. அதை தள்ளிவிட்டு, சில பேருக்கு 24 மணி நேரமும் சமையலறை, 24 மணி நேரமும் ஏதோ ஒன்று, அர்த்தமே இல்லாத தொழில் 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 தொழில், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், பணம் 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 தள்ளிவிட்டு, யூ வாண்ட் டு ரன் த ரேஸ், தள்ள வேண்டியவைகளை தள்ளுங்கள், பார்க்க வேண்டியவைகளை பாருங்கள், நோக்க வேண்டியவைகளை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தை சொல்கிறது, அதில் ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை நோக்கி. டோன்ட் லுக் எனி பாஸ்டர், டோன்ட் லுக் எனி இவாஞ்சலிஸ்ட், டோன்ட் லுக் எனி செலிபிரிட்டிஸ். நீங்க நம்மவே பார்த்து பார்த்தீங்களா, யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர் வாழ்க, இவர் வாழ்க, இவர் வாழ்க, அவர் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டார். குற்றப்படுத்த, குறை சொல்ல அல்ல. யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஜீசஸ். இதைத்தான் அன்று நாள் பாருங்க. எனக்கு நான் நிறைய ஊழியர்களை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மானசீக குரு அவங்க எல்லாம் எனக்கு, அவர்கள் மானசீகமாக குருவாக ஏற்றிருக்கிறேன். தமிழகத்திலே அவள் செய்தியை கேட்கிறேன், அவள் செய்தியை வசீகரித்திருக்கிறது. அவர்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். சொல்ல போனா அவருடைய அந்த the way of the preaching, it attracts me. அவருடைய பிரசங்க நடை என்னை ரொம்ப வெகுவாய் என்னை கவர்ந்திருக்கிறது. ஆனா ஒண்ணு, இயேசுவை நோக்கி கவனிச்சு பாருங்க. எல்லா பிரசங்கம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒண்ணு சொல்றேன், இந்த குப்பை பிரசங்கம், இந்த விசுவாசம், இந்த கிருபை, பணம், இந்த பாருங்க, இந்த இளம் வாலிபர்கள் அங்கிருந்து இங்கே குதிக்கிறார், இங்கே தான் குதிக்கிறார். அவருடைய உடைவை, அவருடைய காஸ்டியூம் வித்தியாசமா இருக்குது. கையில பிரேஸ்லெட், செயின், மோந்திரம், பெரிய அந்த அவர் போட்டு டிஷர்ட், இந்த ஸ்டைலே வித்தியாசமா இருக்குது. அது பீப்புள் லைக் இட். பட் பரலவங்க லைக் பண்ணுமான்னு தெரியல. இயேசுவை நோக்கி உங்க ஃபோக்கஸ் அவர் மட்டும்தான். இந்த நவீன உலகத்துல எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஊழியர்கள். ஆனால் யோசித்து பாருங்க, ஒரு பசுந்தரம் ஐயா அவர்கள் இத்துறை பரிசுத்தவாங்க எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு கிருபாசனம், ஒரு ஐபிசி, அவங்க ஸ்டைல் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஆனால் ஓட்டத்தில் சரியாய் ஓடுகிறார்கள். இட் இஸ் நாட் அ சக்சஸ், இட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல். வெற்றி அல்ல முக்கியம், உண்மை முக்கியம். உலகத்திலே சொல்றான், வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. இது ஒரு ஆங்கில போயம். இட்ஸ் நாட், அது ஒரு திரைப்பட பாடல் அல்ல, இட் இஸ் இங்கிலீஷ் போயம். வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறும். ஒரு ஆங்கில கவிஞனுடைய அந்த பழமொழிகளை இன்னைக்கு உலகத்தார்கள் பயன்படுத்துறாங்க. உங்க ஃபோக்கஸ் அவர் மட்டும், அவர்தான். எனவே தான் சொல்லப்பட்டது, பொறுமையோடு ஓட, அதாவது பேஷன்ஸ் இன் த ரேஸ். 4 காரணம் சொல்றேன். டிட்டர்மினேஷன் இன் த ரேஸ். 3வது, பர்சனல் இன்வால்வ்மெண்ட் இன் த ரேஸ். 3வது, அதாவது என்கரேஜ்மெண்ட் இன் த ரேஸ். 4வது, பேஷன் இன் த ரேஸ். 5வதாக சேஃப் பிளேஸ். இதுதான் இந்த பூமியிலே சிறந்த பாதுகாப்பான இடம். வசந்த படிக்கிற கேளுங்கள். நீதிமன்ற புஸ்தகம் 18:10. நீதிமான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டுக்கா ஓடினீங்கன்னா யூ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுக்காய் ஓடுங்கள், இயேசுவோடு ஓடுங்கள். புரியுதுங்களா? அவரோடு ஓடுங்கள், அவருக்காக ஓடுங்கள். தமிழ் சொல்லுகிறேன், திஸ் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட். அதற்குள் ஓடி, அவரோடு ஓடி, அவருக்காக ஓடி. யோசிச்சு பாருங்க, அவருக்காய் ஓடும்போது, அவரோடு ஓடும்போது சுகமாயிருப்பீர்கள். ஆமீன் சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள், சுகமாயிருப்பீர்கள். You'll be very safe. You are safe in the Almighty God. சர்வ வல்லவரின் நிழலில் பாதுகாப்பாக இருப்பீர்கள். The most safest place in the world. அவரோடு ஓடுவது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. ஸ்ட்ராங் டவர். அவரோடு ஓடும்போது நோ ஹார்ம்.
பாடுகள் இல்லை. அந்த வசனம் வழங்கப்பட்டது, சுகமாயிருப்பான். இயேசுக்கா ஓடுங்க, இயேசுவோடு ஓடுங்க, சுகமா இருப்பீங்க. எதுக்கோ ஓடுறீங்க, யார் யாருக்கோ ஓடுறீங்க, அர்த்தம் இல்லாம ஓடுறீங்க, உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, அண்ணனுக்காக. அது தேவைதான். ஆனா அதுல ஓடி போய் நிம்மதி போயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில பார்த்தேன், ஓடி ஓடி நிறைய பேர் உதவி செய்தேன். அதிகமான மன அழுத்தங்கள், உள்ளான காயங்கள், வெட்கப்படுத்தப்பட்டேன், கசக்கி பிழியப்பட்டேன், கடுகளவு கூட நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற மக்கள். எத்தனையோ இரவுகள் பிரயாணங்கள், பஸ் பிரயாணம், லாரியில போயிருக்கிறேன். லாரியில பல நேரங்களில, இரவு நேரங்களில அந்த ஊருக்குள்ள போக முடியாது. பிளாட்ஃபார்ம்ல படுத்து, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கி இருக்கிறேன். அங்க இருக்க அந்த வெயிட்டிங் உள்ள படுத்து தூங்கி இருக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயின் 2 மணிக்கு போகுது. அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்குள்ள போக முடியாது. அந்த இடத்துல ஆட்டோவோ கிடையாது. அதெல்லாம். ஆனா ஒண்ணு தெரியும், அது சுகமோ இல்லையோ, இயேசுவுக்காக ஓடுவது சுகம். சுகம் சுகமே. என்னுடைய 6வது குறிப்பு, அன்பானவர்களே, உங்கள் ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. நான் கொடுக்க தலைப்பு கவனிங்க. சில பேர் ஓடுறாங்க, பட் there is no result. ஆனா இயேசுவுக்காக நீ ஓடுறீங்களே, அர்த்தம் இருக்கிறதா, குறிக்கோள் இருக்கிறதா, நோக்கம் இருக்கிறதா? பிலிப்பியர் 2:10 பவுல் சொல்லுகிறார், முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். பிலிப்பியர் 2:16, your labor is not in vain, your running is not vain. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இரண்டு ஊழியர்களே, it is not vain. உலகம் சொல்லலாம் இது வேஸ்ட். அவங்க சொன்னாங்களே, இது என்னத்துக்கு, இதை விற்று நீங்க தரித்திர கொடுக்கலாமே. your labor is not vain, your running is not vain, your commitment is not vain. இந்த பூமியிலே ஆண்டவருக்காக செய்கிற எதுவுமே வீணாக. நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம் ஒரு நாள் வீணாக. இஸ் நெவர் vain. தொடர்ந்து ஓடுங்கள். உலகம் பாராட்டாது, உறவுகள் பாராட்டாது, சொந்தங்கள் பாராட்டாது. ஏன், உங்கள் திருச்சபை போதகரை இவளை பாராட்ட மாட்டார். பட் ஸ்டில் யுவர் ரன்னிங் இஸ் நாட் இன் வெயின். உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய தொடர் ஓட்டம் ஒரு நாள் வீணா மாதிரி தெரியும். பாராட்டு இல்லை, பரிசு பொருட்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஜனங்கள் நம்மை புகழ்வதில்லை. டசன்ட் மேட்டர், இட்ஸ் நாட் வெயின். அதாவது சிலர் வீணா ஓடுறாங்க, அவங்கள பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்க. some may run with in vain. அண்ணா, என்னுடைய ஓட்ட வீணானதல்ல. 2வது, ஓடும்போது don't murmuring, don't complain. கவனிங்க, அதை கொடுக்கல இதை கொடுக்கல இல்லை. ஓட்டம் முடியும் வரை, ஓட்டத்தில் முடியிலே உங்களுக்கு நியமித்திருக்கிற பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். don't look around, don't desperate. திரும்ப சொல்லுகிறேன், it is not vain. ஓட்ட வீணானதல்ல. முடிவாக ஓடுகிறவர்களுக்கு there is a reward to the runner. ஓடுகிறவர்களுக்கு 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலை ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் பண்றாங்க, எத்தனை பேர் என்னவோ பண்றாங்க. ஒரு ஆல்பம் போட்டா நீங்க பெரிய ஆளாயிடலாம். ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். அந்த ஒருவனாய் நீங்கள் இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதில் எல்லாரும் ஓடுவார்கள். அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு தான் அந்த பந்தய பொருள். யாரை வேணா கேட்டு பாருங்களேன், நான் அங்க இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாரும் ஓடுவார்கள். சபைகளை கேட்டு பாருங்க, நீ அங்க இருப்பாயா? கட்டாயம் இருப்பேன் பாஸ்டர். ஆனா ஒருவன் மட்டுமே, அந்த வாக்கு படிக்கிறேன், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? கடைசி வார்த்தை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஓட்டத்தை தடை செய்வது நிறைய காரியங்கள். எவ்ரி சேலஞ்சஸ், சவால்கள், நமக்கு தோண்டப்படுகிற பள்ளங்கள், நமக்கு வைக்கிற கண்ணிகள், கூடவே இருந்து குழி பறிக்கும் மக்கள். அந்த தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, run the race,
பந்தய பொருளை பெறுவீர்கள். ஆரம்ப சொன்ன அந்த வார்த்தை சங்கீதம் 99:2-3. நீதி உள்ளவர், பயங்கரமானவர், மகத்துவமானவர், ஆளுகை செய்கிறவர், அரசாட்சி செய்கிறவர். You must have a holy determination. ஒரு தீர்மானம். ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி பரமழைப்பேன் பந்தய பொருளுக்காக. இரண்டாவது, a personal attraction, அவருடன் உள்ள அந்த நெருக்கம் ஓட்டத்தில். மூன்றாவது, இந்த ஓட்டத்தில் அவர் எனக்கு கொடுக்கிற உத்வேகம், என்னை உற்சாகப்படுத்துவதை, சோர்ந்து போவதில்லை, இலக்கரித்து போவது, the encouragement to the runners. நான்காவது, the patient in the race, ஓட்டத்திலே பொறுமையோடு. God is not instant God. He does things slowly but systematically. நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அதாவது உங்கள் ஓட்டம் வீணானதல்ல, கடைசியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அன்பானவர்களே, ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். ஓடுங்கள், ஓடும் வரை ஓடுங்க. எவ்வளவு பலன் இருக்குதோ ஓடுங்க. சுகம் இருக்க வரை, பலன் இருக்க வரை, என் ஆயுள் முடியும் வரை ஓடுங்கள். ஒரு நாள் நீங்கள் பந்தய பொருளை பெறுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்கள் சந்ததியும் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெறும். எனவே you must have a deep determination. ஓடுவேன், பெறுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். என்ன வந்தாலும், எது வந்தாலும், தடைகள் வந்தாலும், தடைகளை தாண்டி முன் செல்வேன். தீர்மானியுங்கள். வெற்றி உங்களுக்கே, ஜெயம் உங்களுடையது. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபி. வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, எல்லாரும் ஓடுகிறார்கள், நாங்கள் ஓடுகிறோம். அர்த்தமற்ற ஒரு ஓட்டம் அல்ல, அர்த்தத்தோடு உள்ள ஓட்டம். நிறைய பேர் இந்த தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, ஊடகத்தில் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லாரும் ஓடுகிறார்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அடையும்படியாய், அதன் ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், with the aim, with the purpose, ஒரு குறிக்கோளோடு ஓட இரக்கம் செய்யும். அந்த ஓட்டத்தை விட்டுவிட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பாதியில ஏதோ பலமான தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவளை தூக்கி எடுப்பீராக. உம்முடைய கரம் தாங்கட்டும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். டோன்ட் குவிட், விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களுடையதே. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.